கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோ விபின் கிரேஸ் சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம அழகான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியோட தலைப்பு மனம் மகிழ்ந்த பெருவிரல். சரி, நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு நாள் இந்த 5 விரல்களும் சந்தோஷமா அதோட வேலைகளை செய்து கொண்டே இருந்துச்சு. சரியா? அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது இந்த 4 விரல்கள் இந்த கட்டை விரலை பார்த்து ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சு. என்ன தெரியுமா கேலி பண்ணிச்சான்? நீ ரொம்ப கட்டையா இருக்க, நீ ரொம்ப குண்டா இருக்க, உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, நீ பாக்குறதுக்கு என்ன இல்ல, அழகு இல்ல அப்படின்னு ரொம்ப கேலி பண்ணிச்சான். நாங்க எப்படி இருக்கோம் பாத்தியா, ரொம்ப ஹைட்டா இருக்கோம், ஜாம் ஜாம் நாங்க இருக்கோம் அப்படின்னு இந்த கட்டை விரலை பார்த்து இந்த மற்ற 4 விரல்கள் ரொம்ப கேலி பண்ணிச்சான். இத கேட்டு இந்த கட்டை விரலுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. இந்த கட்டை விரல் அமைதியா ஒரு இடத்துல போய் எந்த வேலையுமே செய்யாம அழுதுகிட்டே இருந்துச்சான். அப்படி இந்த கட்டை விரல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இந்த மற்ற 4 விரல்களும் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? அதோட வேலைகளை பார்க்கறதுக்காக போச்சான். போய் சரி நம்ம பேனாவை பிடிச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனாவை பிடிச்சு எழுத ஆரம்பிச்சான். எழுதும்போது அந்த 4 விரல்களால என்ன பண்ண முடியல, பேனாவை பிடிச்சு எழுதவே முடியல. ரொம்ப கவலையா இருந்துச்சு அந்த 4 விரல்களும். சரி, நம்மளால எழுததான் முடியல, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விரல்களும் என்ன பண்ணுச்சு தெரியுமா? போய் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்து சாப்பாடு எடுக்கும்போது இந்த 4 விரல்களால என்ன பண்ண முடியல, சாப்பாட அள்ளி கையில எடுக்க முடியல. இத இந்த 4 விரல்களும் ரொம்ப மனசு உடைஞ்சு என்ன பண்ணிச்சான், யோசிச்சான். என்னது, நம்மளால பேனாவை பிடிக்க முடியல, நம்மளால அள்ளி சாப்பிட முடியல, நம்ம என்ன பண்ணிட்டோம், பெருவிரலை ரொம்ப காயப்படுத்திட்டோம், பெருவிரல் நமக்கு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த 4 விரல்களை உணர்ந்து யார்கிட்ட போச்சான் தெரியுமா? இந்த கட்டை விரல் கிட்ட போச்சான். கட்டை விரலே, எங்களை மன்னிச்சிடு, உன்னோட சப்போர்ட் இல்லாம நாங்க என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மனம் இல்லாம என்ன பண்ண முடியாது, பேனாவை பிடிக்க முடியாது. ஒரு மனம் இல்லாம என்ன பண்ண முடியாது, எங்களால சாப்பிட முடியாது. நீங்கள கூட சேர்ந்தா மட்டும்தான் எங்களால என்ன பண்ண முடியும், ஒரு செயலை வெற்றியா முடிக்கும் அப்படின்னு இந்த கட்டை விரல் கிட்ட இந்த 4 விரல்களும் மன்னிப்பு கேட்டுச்சான். இதை கேட்ட உடனே இந்த கட்டை விரலுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது, என்ன தேடி வந்து என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை விரல் என்ன பண்ணிச்சான், இந்த 4 விரல்களுக்கு கூட சேர்ந்து சந்தோஷமா என்ன பண்ணிச்சான், பேனாவை பிடிக்க ஆரம்பிச்சான். சந்தோஷமா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சான். சரியா? இந்த கதையில இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாத்தீங்களா? அந்த கட்டை விரல் அந்த 4 விரலுக்கு கூட இல்லாம இருக்கும்போது அந்த 4 விரல்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த கட்டை விரலும் சேர்ந்து ஒரு மனமா அந்த 5 விரல்களும் செயல்படும் போது அவைகளுக்கு ஒரு வெற்றியை கண்டடைய முடியுதுதான். இது போலதான் பைபிள்ல ஏசப்பா நிறைய இடங்கள்ல ஒரு மனம் இந்த வார்த்தையை அதிகமா குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மனமா ஜெபிக்கணும், ஒரு மனமா வேண்டிக் கொள்ளணும், ஒரு மனமா தரித்திருக்கணும், ஒரு மனமா என்ன பண்ணணும், போஜனம் பண்ணணும். இன்னும் பேதுருவுல கூட நம்ம பார்க்கும்போது நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும், ஒருமனப்பட்டவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், எப்பவுமே ஒருமனம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு வேதம் கூட நமக்கு கற்றுத் தருது. இன்னும் நம்ம வருகிற நாட்கள்ல தேவருக்கு பிரியமான பிள்ளைகளா என்ன ஒரு காரியங்களை செய்தாலும் நம்ம ஒற்றுமையாய் ஒருமனமா நின்று செயல்படும் பொழுது அந்த காரியத்துல நிச்சயமான வெற்றியான ஒரு முடிவை கத்த நம்முடைய வாழ்க்கையில தர கத்தர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். இந்த கதையின் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொண்டதான அந்த நன்மைகளே அநேகருக்கு பகிரவும், இன்னும் கத்தருடைய சன்னிதானத்துல அநேகமாய் ஒருமனம் உள்ளவர்களாய் ஜெபிக்கவும் கத்தர் உங்களுக்கு யாவருக்கும் கிருபை தருவாராக. ஆமீன். மறுபடியுமாய் அடுத்த வாரத்துல ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதி. கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.